8வது ஊதிய குழுவுக்கு 3 உறுப்பினர்களை நியமித்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், இது தொடர்பான விவரங்கள் என்ன? டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்து வருகிறார். அதில்தான் அவர் கூறி தெரிவிக்கும் போது 8வது ஊதிய குழுவுக்கு 3 உறுப்பினர்களை நியமித்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியும் பிரஸ் கவுன்சிலுடைய தலைவருமான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். பகுதி நேர உறுப்பினர்களாக ஐஏஎம் பெங்களூர் பேராசிரியரான புல்லட் கோஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று உறுப்பினர் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி பங்கஜ் ஜெயின் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை தவிர பல்வேறு அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகள் தொடர்பாகவும் அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. அதில் 2025-26 ஆண்டு ரபி பருவத்திற்கான பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கான ஊட்டச்சத்து அடிப்படையில் மானிய விகிதங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இதற்கான நிதி என்பது தோராயமாக 37,952.29 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் 8வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகள் விதிமுறைகளை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்திருப்பதாகவும் இதன் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.